ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவின் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கும் நாரதருக்கும் வந்தனங்கள். அர்ஜுனனுக்கு வந்தனங்கள். கிராதரூபி மகாதேவருக்கு வந்தனங்கள். அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். அற்புதமான கங்கா மகிமையை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸ்கந்த புராணப்படி அதுலேயும் அந்த ஸ்கந்த புராணத்தில் உத்தராகண்ட் மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வருஷனில் தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஸ்கந்த புராண வருஷன் படி நாம் ஸ்ரீக்ஷேத்திரம் ஸ்ரீநகர், உத்தராகண்ட் ஸ்ரீநகர் வைபவத்தை நிதானமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அர்ஜுனன் தபஸ் பண்ணுறதுக்காக உத்தராகண்ட் வரான். அவன் இங்கே தபஸ் பண்ணுறான். அப்போ நல்ல சிவபக்தியோடு அவன் இருக்கான். அப்போ அவனோட சிவபக்தியை கொஞ்சம் விளையாடி பார்ப்பதற்காக சிவபெருமான் ஒரு பில்ல ரூபத்தில் வரார். கிராதா அப்படின்னு பெயர். கிராத ரூபத்தில் வரார். அர்ஜுனனுக்கு இவர் ஸ்வயம் சிவபெருமான் அப்படின்னு தெரியலை. அவர் ஒரு மாயா மிருகத்தை சிருஷ்டிக்கிறார். மான் அப்படின்னு காண கிடைக்கிறது. நிறைய இடங்களில் வைல்டு போர், ஒரு வராகம் தான் அப்படின்னு இருக்குது. பட் இந்த இடத்துல மாயா மிருகம் அப்படின்னு தான் சொல்லப்படுறது. முக்கியமாக மாயாமிருகம் அப்படின்னும் பொழுது மானாகத்தான் சொல்கிறார்கள். இந்த கிராதன் அர்ஜுனன் இது ரெண்டு பேருடைய அந்த சண்டை, அந்த உரையாடல்கள், இதுதான் பாரவி அப்படின்ற ஒரு பெரிய சம்ஸ்கிருத மகாகவி. பாரவின்னு பேர். அவர் எழுதியிருக்கார் கிராதார்ஜுனியம் அப்படின்னு பேர். கிராத அர்ஜுனயம். ராமாயணம்லாம் சொல்கிறோம் இல்லையா, நாராயணீயம் நாராயணீயம், அந்த மாதிரி கிராதார்ஜுனியம் அப்படின்னு பெயர் இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் கிராதார்ஜுனியம். ஸோ நேற்று கேட்ட கேள்வி ஒன்று, அது எழுதினது மகாகவி பாரதி. பாரதி இல்லை, பாரவி. அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தேன், அலர்க்க அந்த ராஜாவினுடைய அம்மா பேர் மதாலசா, ராணி மதாலசா. அவளுடைய 4 பிள்ளைகள். ரொம்ப விசேஷமாக மார்க்கண்டேய புராணத்தில் அவளை பற்றி காண கிடைக்கிறது. அவள் கணவர் பேர் ருதுத்வஜன் அப்படின்னு பெயர். முதல் பிள்ளை விக்ராந்தன், 2வது பிள்ளை சுபாகு, 3வது பிள்ளை சத்ரு மர்தன. இதெல்லாம் அந்த ருத்துத்வஜ ராஜா வச்ச பெயர். விக்ராந்த் நம்மளுடைய வார்ஷிப் கூட இருக்குல்ல, விக்ராந்த் அப்படின்னு. விக்ராந்தனை எனக்கு கண்டுபிடிங்க. விக்ராந்த சம்ஸ்கிருதத்தில் விக்ராந்தக. அப்புறமா சுபாகு, நல்ல புஜபல பராக்கிரம உடையவன் சுபாகு. சத்ரு மர்தன, காளிய மர்தனன்ற மாதிரி சத்ரு மர்தன, சத்ருக்களை தவிக்கச் செய்கிறவன். சத்ருஞ்சயன்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சத்ருஞ்சயன்னா சத்ருக்களை ஜெயிக்கிறவன். காளிய மர்தன மாதிரி சத்ரு மர்தன. 4வது பெயர் தான் மதாலசா வைக்கிறா. அலர்க்க அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்போ தான் சொல்கிறா, பேரில் என்ன இருக்குது அப்படின்றா. இந்த மதாலசாவோட முதல் 3 பிள்ளைகளுமே ரொம்ப விசேஷமான
ஞானிகள். 4வது பிள்ளை ரொம்ப ராஜ்ய விஷயமாக வளர்த்து கொடு அப்படின்னு அவர் கணவர் சொன்னார். ராஜ்யத்தை பரிபாலனம் பியூட்டிஃபுல் ராஜாவாகவே அந்த அம்மா வளர்க்குறார். அவ்வளோ அழகா மதாலசாவினுடைய தாலாட்டு ரொம்ப விசேஷம். ஸோ அதெல்லாம் நேற்று கேட்ட கேள்விகள். நான் ஏற்கனவே ஒரு நேற்று அதே கேள்வி கேட்டேன். பலிராஜ தினம் இன்னும் கூட தேடுங்கோ. இன்னொரு பலிராஜ தினம் உண்டு. சரியா? பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ மாயா மிருகம் 2 பேரும் அம்பு அடிக்கிறா. இந்த கிராத்தனும் அர்ஜுனனும். மாயாமிருகம் ஓடுறது, பின்னாடியே இந்த பில்லை, இந்த காட்டுவாசி அடித்த அம்பும் பின்னாடியே போகிறது. அதன் பிறகு அர்ஜுனன் சிரிச்சுண்டே தான் அம்பெடுத்து அடிக்கிறான். போய் அடியே விழறது. அதாவது 2 அம்பு ஒரே சமயத்தில் இந்த மிருகத்தை கொல்றது. ஆனால் இந்த புராணப்படி பார்த்தோம்னா சம்பு தன்னால் அடிக்கப்பட்ட அந்த அம்பை எடுத்து மறைச்சுடுறார். அர்ஜுனுடைய அம்பு மட்டும்தான் அதில் இருக்குது. ஆனால் வாதம் மட்டும் நான் தான் வதம் பண்ணேன் அப்படின்னு வாதம் பண்ணுறார் இந்த பில்ல ராஜா. அப்போ 2 பேருக்குள்ள வாக்குவாதம் மாறுது. அப்போ கூட பில்லன் ரொம்ப கிண்டலாக, ஒரு தபஸ்வியெல்லாம் அம்படிப்பானா அப்படின்னா இன்னும் கோபம் வருது அர்ஜுனனுக்கு. 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஜாஸ்தி ஆகிறது. அர்ஜுனன் வில்லில் நாணேற்றி அம்பு பூட்டி இந்த பில்லராஜனை அடிக்கலாம்னு தீர்மானம் பண்ணுறான். அப்போ இந்த ஸ்கந்தன் சொல்கிறான், இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய பில்லஸ்ய சமஹாமதிஹி சசர்ஜபானம் தூர்ணம் ஹி தத்தேஹே வஜ்ரதுல்யகே. அப்போ அர்ஜுனன் அந்த பில்லராஜன் மேலே அர்ஜுனன் அம்பு போடலாம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டான். அந்த சமயத்தில் அப்படியே அந்த அம்பானது தூள் தூளாக சதறிடுறது. சபானஹ சஹசா விப்ர சூர்ணஷஹ பதிதோ புவி தம் பாணம் பதிதம் திருஷ்ட்வா சுகோபபிருஷமர்ஜுனஹ. அதை பார்த்தோன்னா ரொம்ப கோவந்தாச்சு அர்ஜுனனுக்கு. என்னடான்னு பார்த்தா சுற்றி வர நிறைய கிராத்தர்கள் வந்துட்டா, நிறைய வேடுவர்கள்லாம் வந்துட்டா. ஓகே, உடனே அவன் தெரிஞ்சு போச்சு, இவாள்லாம் தான் யாரோ, இவன் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் அங்கேருந்து அம்பு அடிச்சு இவன் அம்பை உடைச்சிட்டான். ததஸ்த்யக்த்வா து தம் பில்லம் கிராதான் சமபீடயத் கிராதாக சமனுப்ராப்தா அசங்கியாதாஸ்தபோகிரே. அப்போ நிறைய கிராதர்கள் மலையிலிருந்து இப்படி கீழே இறங்கி வரா. அவ கையில் விதவிதமான ஆயுதங்கள் இருக்கு. நானா சஸ்திர பிரஹரணாக கேச்சில்லகுடஹஸ்தகாக. பெரிய பெரிய மரத்தடி உலக்க அந்த மாதிரிலாம் இருந்து வர. கேச்சில்ல
குடஹஸ்தகாः சேனாம் கைராதிகீம் திருஷ்ட்வா பிரஜஹாசார்ஜுனஸ்ததா. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா அர்ஜுனன் அப்படி சிரிக்கிறான். அவள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னா, ஷாமாஸ்யாலம்பகர்ணாச்ச பிருஹத்தந்தோஷ்டகுப்ஜகாः ரராஜ ச மகாதேவோ பில்லரூபீ ச தத்விருதः வல்காம்பரதரோ தேவः ஸ்மஸ்ருலாஸ்யோ பிருஹத்கட்டிः பாஷாணைர்லகுடைச்சாப்பி ஷரைர்நானாவிதைஸ்ததா வவர்ஷுருத்ததா பில்லார்ஜுனோபரிதோ த்ருவம். அப்போ சில கிராதர்கள்லாம் கருப்பு முகத்தோட, பெரிய காதுகளோட, பெரிய பல்லு, பெரிய வாயோட இப்படி இருக்கா. சிவபெருமான் அந்த பில்ல ரூபத்தில் இருக்கார். அவரை சூழ்ந்து எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. பளபளன்னு ஜொலிக்கிறார் அந்த பில்லா. சிவபெருமான் மகாதேவர் மர உரி வர்க்கலா சொல்லுவோம் இல்லையா, வல்கலம் தரிச்சுட்டு இருக்கார். பெரிய தாடி, முறுக்கு மீசை எல்லாம் வச்சுட்டு அப்படி கம்பீரியமாக நிற்கிறார். இந்த அர்ஜுனன் மேலே இந்த மற்ற பில்லாக்கள்லாம் கல், மரம், அம்புன்னு எல்லாத்தையும் கொண்டு அவன் மேலே அடிக்கிறான். அப்போ ரொம்ப கோவம் எடுத்தான் அவனுக்கு. ததோ தனஞ்சய க்ருத்தோ பாணௌகம் தனுஷித்விஜ பிரசந்தாய சிக்ஷேப பில்லானாமுபரி பிரபு. அப்போ இவனுடைய அம்பெல்லாம் எடுத்து அவன் அடித்த உடனேயே நிறைய பில்லாக்கள்லாம் அவன் மேலே அடித்து விழுந்துட்டா. சில பேர் பயந்து குகைக்குள்ளே ஓடிட்டா, சில பேர் மலைக்கு மேலே ஏறிட்டா. அது ஒன்று ரெண்டு அம்பு எடுத்துருவாங்க. இவனை மாதிரி பெரிய தபஸ்வி கிடையாது. ஒரே அம்பே பலவிதமாக வந்து அடிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இவன் அம்பு மழையாக பொழிஞ்சான். அப்போ தைர் பாணைஹி சதசோ பில்லா நிபேதுஹு பிருத்திவீதலே கேச்சித் ஜக்முஹு கந்தராயாம் பர்வதேச்ச மகாமதே. சில பேர் ஒளிஞ்சுட்டா, சில பேர் ஓடிட்டா, சில பேர் விழுந்துட்டா. ததோர்ஜுன புனர்பில்லநாதம் பாணைரதாட்யத் வஜ்ரகல்பாத் தத்தேஹாத் உத்திதாக்னிகணாஸ்ததஹ. அப்போ அர்ஜுனன் அம்புகளால் இந்த பில்லராஜனை அடித்தா, அதை அடித்தவொடனே என்ன ஆகுறதுன்னா, பகவானோட சரி தான் அப்படியே அக்னியாக பிரவாகமாக அப்படியே அக்னி திரிச்சு இப்படி விழறது. இவன் அடிக்கிறதெல்லாம் அவர் உடம்புல படுறது. ஆனால் அவர் ஒன்றும் பண்ணல இந்த பில்லா ராஜாவை. யான் யான் பானான் அர்ஜுனஸ்து சஞ்சிக்ஷேப சிவோபரி தே பாணாः சதசூர்ணா பபூவு முனிபுங்கவ. பரமாத்மா சிவ சாக்ஷாத் பக்தானாம் அனுரஞ்சகः ந யுத்தம் கிருதவாஸ்தேன ஜிக்ஞாசு தத்பலம் கலு. அப்போ இவர் திரும்பி அடிக்கலை.
ஏன்னா அவனுடைய பலம், அவனுடைய அற்புதத்தை பார்க்க தானே வந்திருக்கார். அப்பா குழந்தை அப்பா அடிச்சுன்னா அப்பா தேமேன்னு இருப்பார் இல்லையா, அதுபோல் அமைதியாக நின்றுருக்கார். உடனே அர்ஜுனன் பார்த்தான், தன்னுடைய காண்டீவத்தினுடைய அந்த நாணை இறக்கிட்டு அந்த வில்லை கொண்டே பில்லா மேலே அடிக்கிறான், பில்லாவோட தலையில் அடிக்கிறான். ततो अर्जुनस्तु गाण्डीवा समुत्थार्य गुणं तदा तेनैव धनुषा भिल्लं தாட்யாமாச மூர்தனி. நம்ம கண்ணப்ப நாயனாரே பரவாயில்ல போல இருக்கு. அதாவது அந்த பக்தி உரிமை இருக்கும் பொழுது தெய்வம் எப்படி வேணாலும் விளையாடும். அவ்வளவு உரிமை எடுத்துக்கும், அவ்வளவு கொண்டாடும். கோபிகள் என்ன பண்ணாலும் கிருஷ்ணன் ஒத்துண்டான் இல்லையா. தெய்வத்துக்கிட்ட நமக்கு உரிமை இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அந்த உரிமை அகம்பாவமாக தற்பெருமையாக மாறும் பொழுது தான் டிஸ்டன்ஸ் வந்துடும். அது உங்களாலே உணர முடியும். இப்போ நீங்கள் பல பேரோட பழகிறீர்கள், ரைட்? ரொம்ப உரிமை எடுத்துப்பா. அந்த உரிமையில் அன்பு, அக்கறை, ஸ்ரத்தை எல்லாமே இருக்கும். அந்த உரிமையை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஒரு அபரிமிதமாக எடுத்துப்பா இல்லையா. அப்போ நமக்கே தோணும், என்ன கொஞ்சம் ஓவராக போகிற அளவா அப்படின்னு நாம் அவளுக்கு கொடுத்த உரிமையை குறைச்சின்றுவோம். இல்லாட்டி நம்ம யார்கிட்டே பழகும்போது அதீத உரிமையை எடுத்துக்கும் பொழுது அதில் ஒரு திமிரு வரும். அப்போ என்ன ஆகுனா, நமக்கு கொடுத்த உரிமையை அவள் குறைச்சின்றுவான். இதுதானே உண்மை. இங்கே சிவபெருமான் இவனுடைய கோபம், பக்தி, ஸ்ரத்தை எல்லாத்தையும் ரசிக்கிறார். அப்போ சிரிக்கிறார். அடித்து அக்கறை அசிங்கம் பண்ணுறப்ப கூட அவர் சிரிக்கிறார். யார்? இந்த பில்ல ராஜா. சாமூர்த்னி தாடிதோ பில்லோ ஜஹாச ச புனః புனः மோகம் திருஷ்ட்வார்ஜுனஸ்யாசௌ சமமானா அபமானகः கின்னோ தனஞ்சயோ விப்ர திருஷ்ட்வா சைதத்பராக்கிரமம் ஆயயௌ ராதிதும் தேவம் பில்லஸ்ய ஜயஹேதவே அஸ்மின்னேவ ஸ்தலே ரம்யே நானாமுனிகணான்விதே பூஜாம் சகார மகதிம் உபசாரைரநேகதாம் பில்வபத்ரைர்தூபதீபைः கமலானாம் ச மால்யகைः அயம் பில்லோ மகாதேஜா வத்யஸ்யான் மம சாம்பிரதம். அப்போ அர்ஜுனனுக்கு இது அதிசயமாக இருக்குது. அம்புனால ஒன்றும் பண்ண முடியல, அடித்தாலும் சிரிக்கிறான். உடனே இவனை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவன் மகாதேவரை உபாசனை பண்ணுறான். கையை கூப்பிண்டு அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்துக்கு பில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணி, தூப தீபங்கள்னால் ஆராதனை பண்ணி, தாமரை மாலையெல்லாம் போட நிறைய சாதுக்கள்லாம் ரிஷிகள்லாம் அங்கே வந்துவிட்டான். அவன் பிரார்த்தனை வேறு பண்ணுறான். என்ன தெரியுமா பிரார்த்தனை பண்ணுறான்? அஹம் பில்லோ மகாதேஜா வத்யஸ்யான் மம சாம்பிரதம். இந்த பில்லராஜனை இதே இடத்துல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு இவன் வதம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான். யார்கிட்ட? சிவபெருமான இடத்துல. சிவபெருமானையே ஜெயிப்பதற்கு பிரார்த்திச்சுக்கிறான். இத்யேவம் சம்வதன் ஜிஷ்ணு பூஜயாமாஸ சிவம் புனః புனః
पुनः पुनः प्रणामान् हि चक्रे तस्मै महामतिः ततः किल किला शब्दः किरातानां बभूवः इन्द्रकीलादित्यकायामेकत्र समवस्थितः अत्रापि शिवलिङ्गं वै किल किलेश्वरतां गतम् அப்போ கில 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 கிலன்னு சவுண்டு வந்து தான் கிலக்கில சவுண்டு. கில்கிலான்னு ஒரு பட்சி உண்டு, கண்டுபிடிக்கலாம். இப்படி கத்தும். கொஞ்சம் நான் கரெக்டாக பண்ணல, பட் இப்படி தான் கத்தும். நம்ம நிறைய கோவில்கள்லாம் அப்படின்னு குலவை போடுவாள் இல்லையா, குலவை சத்தம்னு உண்டு. பத்மநாபர் கோவில்னால் அவருக்கு ஆரத்தி எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். குலவை சத்தம்ன்றது இந்தியாவில் பல இடங்களில் உண்டு. மாரியம்மன் கோவில்லாம் குலவை சத்தம் நாக்க சுழட்டி அந்த மாதிரி கிலகில சப்தம். இந்த கிராத்தார்கள்லாம் காட்டுவாசிகள் இதை பண்ணுவார், ரைட்? அந்த மாதிரி ஒரு பறவையோட சவுண்டு உண்டு, அதுக்கு பேர் கில்கிலான்னு பேர். கண்டுபிடிக்கலாம். ஸோ கிலக்கில சப்தம் இந்த கிராத்தர்கள்லாம் பண்ணால் அவன் திரும்ப திரும்ப சிவபெருமான் நமஸ்காரம் பண்ண ஒரே கிலக்கில சப்தம். அதனால் இந்த இந்திரகீல பர்வதத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு கிலகிலேஸ்வரன்னு பேர் வந்து கொடுத்து. இந்திரகீலாதித்ய காயாமேகத்ர அத்ராபி சிவலிங்கம் வை கிலகிலேஸ்வரதாம் கதம் யஸ்மாத் கிலகிலா சப்தம் சக்ரே யத்ர சதாசிவः ஆஜகாம கிராதேஷோ நானாபில்லசமன்விதः யத்ரார்ஜுனஸ்தபஸ்தேபே तद्भिल्लस्य जिगीषया दृष्ट्वा तं भिल्लराजं वै ह्यायान्तं सम्मुखं ततः अर्जुनो रोषतां नाक्षः समीक्ष्य च पुनः पुनः बाहुयुद्धेन युयुधे मुष्टिभिश्च महारथः एवं बभूव तुमुलं युद्धं वै रोमहर्षणं ततः स पातितस्तेन सव्यसाची महाबलः अधस्ताद्भिल्लराजस्य व्याजेन जगदात्मनः तमर्जुनं प्राह भिल्लराजो महायशाः प्रहस्य च पुनर्दीनभूतं वै पाण्डुनन्दनम्. அப்போ அந்த இடத்துல இந்த பில்லராஜன் நிறைய கிராத்தர்களோட எங்கே பூஜை பண்ணுறானோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அந்த ஒரு இடத்துல யுத்தம் நடந்து கொஞ்சம் தள்ளி வந்து அவன் பாடு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பில்லராஜா இவன் முன்னாடி வந்து நிற்கிறதும் சிரிக்கிறதும் அர்ஜுனுக்கு இன்னும் கோபம் வருது. உடனே அடிக்கிறான், குத்துறான், மல்யுத்தம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். ஒரு ஸ்டேஜில் இந்த பில்லாங்கி ஓங்கி ஒரு அடி அடித்து அவனை கீழே தள்ளி அப்படி பார்க்குறார், இடுப்பில் கையை வச்சுண்டு அப்படின்னு சிரிச்சார்.
அப்படி பார்த்து அவனை ஒரு கிண்டலாக கேவலமாக சிரித்தோடனே நொந்தே போனான் அர்ஜுனன். அடங்கிட்டான். அதானே, அதாவது ஒரு சில அவனுக்கு திமிர்த்தனம் வந்துடுத்தல்ல. அப்பா சிவபெருமான் அந்த ஒரு காம்பீரியத்தோட அடக்கிட்டு சிரிக்கிறார். பில்ல உவாச்ச ததே தத் பலிகதம் தத் வல்கிதம் தூர்த்த குவத்தே அஸ்திராணி கதானி வை பராக்கிரம விஹீனஸ்ய கிளீபஸ்யேவ தவேரிதம். எங்கடா போச்சு உன் பெருமையெல்லாம்? என்னாச்சு உன் ஆயுதங்கள்லாம்? பேச்சு மட்டும் ஒன்றும் குறவு கிடையாது. சே அப்படின்னு ரொம்ப கேவலமாக அவனை பார்த்து சொல்லிட்டார். அர்ஜுனன் அப்படியே சுருங்கி போயிட்டான். நிஜமாவே அந்த அகம்பாவம், தற்பெருமை, காமம், திமிரு, அஸ்ரத்தை, வம்பு, பைதிகார்த்தனம், கம்பேரிசன் இதெல்லாம் வரும்பொழுது தெய்வம் அப்படி ஒரு மாதிரி சிரிக்கும். அந்த அந்த விஷயத்தை பார்த்தாலே நிஜமாவே கொலை நடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்மளுடைய அகம்பாவம் தரப்புனா சுக்கு நூறா உடஞ்சி காணாமல் போகும். ஆனால் ரொம்ப அழகான ஒரு அனுபவம் அது. இல்லாட்டி தெய்வத்தை தவிர யார் தற்பெருமையா அகம்பாவத்தை கண்டவர்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு அபிமானத்தை உடைச்செறிய முடியும்? உலகத்துக்கு புரியாது. குரு பகவான் இவாளுக்கு தான் புரியும். அர்ஜுன் அப்படியே கூடி குறுகி போயிட்டான். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. நாம் நிதானமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அது ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இல்லையா? ரசிக்கணும். அதுக்காக கங்கா மாதாவின் சரண கமலங்களுக்கு கோடானு கோடி வந்தனங்கள். ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். அலக்கநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். ஸ்ரீநகரத்திற்கு வந்தனங்கள். அர்ஜுனனுக்கு வந்தனங்கள். கிராதனுக்கு வந்தனங்கள். கிலக்கிலேஸ்வர மகாதேவருக்கு வந்தனங்கள். இந்த கிலக்கிலேஸ்வரர் உத்தராகண்டில் எங்கே இருக்காருங்க தேடுறா? அப்பயும் நான் தானே தேடுறேன், நீங்கள் நம்ம தேடுங்க. கில்கிலேஸ்வரன் இருக்கா, கிலக்கிலேஸ்வரன் இருக்கா, தேடுங்கோ. உத்தராகண்டில். ராதே கிருஷ்ணா.